இதோ ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலை செய்தே இந்த பொண்ணு யாருப்பா? அண்ணனுக்கு மில்லு வாங்கலான்னு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இதான். பேரு லட்சுமி. என்ன வெட்டிட்டு போறா? சீக்கிரனே, அண்ணன் வர நேரமாச்சு. வரட்டும் அம்முலு குட்டி. அடேங்க அப்பா, என்ன வெயில் ஆச்சி. சாப்பாடு ஆயிடுச்சா? நல்ல பசியோட வந்திருக்கேன். ரெடி. அங்க போய் பாரு. என்ன இது குழம்பு இப்படி மணக்குது? சமைச்சது யாரு? நான் இல்ல. நீ எப்படிங்க? என்ன வந்தா என்ன? ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் அண்ணி இங்க வர சொன்னேன். அண்ணி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனே. அப்படி போடுங்க பொழுது. நீ என்ன அண்ணிங்கற, அவ என்ன கொழுந்தங்கற? நம்ம ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகத்தானே போகுது. என்ன சொல்றா இவ? அப்போ அன்னைக்கு தண்ணி ரூம்ல பேசினப்ப மட்டும் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ராசாத்தியை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உன்னை ராசாத்தி நான் கூப்பிட்டேன். எங்க முகத்தை பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து பேசினா எனக்கு மூடே மாறி போகும் மாமா. மாமா பிடிக்கலையா? அப்ப அத்தான்னு கூப்பிடவா? ஐயோ முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? முதல்ல அடுத்த முகூர்த்தத்துல என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். நானும் சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. பார்க்க வேண்டிய முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆனா போறதுக்கு முன்னால உன்னை சொல்லிட்டு போறேன். என்னத்த சொல்ல போற? நீ கொழுன்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அழகாத்தாயா இருக்க. அண்ணே டாடா அண்ணே. நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? டேய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்னடா பராக் பாத்துட்டு இருக்க? பாரு பாருங்க. ஏய் நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்ல போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா. நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ் சீடா பிடிக்காதியா? விடு. ஏய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? வா. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணு இல்ல. சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா. நீ ஏப்பா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணு இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெட்டி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் சோத்த திங்கிறியா, வேற எங்கத்தையா திங்கிற? முட்டாப்பல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல, பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்பவா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெட்டி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவர்ஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை சதச்சிட்டடா. நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்க வந்துட்டேன். எவன்டா ராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. டேய் நீ விளையாடுறதுக்கு யா வண்டியாடா கிடைச்சது? இப்படி நொறுக்கிட்டியோடா. தலையில தொங்குனாலும் உங்களை மறுபடி வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. டேய் எங்க போற? அப்புறம் என்னண்ணே, தலையில தொங்க சொன்னா நான் என்ன வவ்வாளா? இந்த பொழப்புக்கு பேசாம 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேனே. சரி போ. சரிண்ணே. அண்ணே ஒரு வார்த்தைக்கு சொன்னே, 10,000 ரூபாய் டிங்கரிங் வேலைக்கு ஆகுது, அது உனக்கு தெரியுமா? என்ன முதலாளி, யாராவது வேணும்னா பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் பணத்தை நீ கொடுப்பியா? அதுல என்ன? எனக்கு டிரைவிங் விட்டா வேற வேலை தெரியாது முதலாளி. போய் கக்கு சொல்லு, வண்டி ஓட்டுறதுக்கு பதிலே நீ பண்ணலாம். இல்ல முதலாளி, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. ஏண்டா கூலி வாங்கிட்டு வேலை பார்த்தா உங்களுக்கு ஸ்கூல் சொல்ற மாட்ட போயிடும். தம்பி மேல கைய வச்ச வெட்டிடுவேன். பணம் திமிரல பேசுறியா? ஏய் நீ செத்தா சொத்து பத்திரத்தை சேர்த்து எரிக்க மாட்டாங்க, ஒத்து காசு தான் நெத்தில. ஞாபகம் வச்சுக்க. முதலாளிட்டு போய் விடா. என்னடா முதலாளி, வேலையை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். அந்த புள்ள வந்துட்டு போனதுல இருந்து நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற. உன் பொழப்பு இல்லாம என் பொழப்பையும் சேர்த்து கெடுக்கிற. ஆத்தாடி ஒழுங்கா ரிவர்ஸ் பார்க்க தெரியல, இதுல என்ன குத்தம் சொல்றியா? தருதரப்பல பேசுன கொன்னுடுவேன். என்னடா சத்தம்?
ஒண்ணு இல்லண்ணே, ஜாஸ்தி பேசுனா ஒண்ணு போட்டேன். போடு ஜாஸ்தி பேசினா வாயிலே போடணும். என்ன அண்ணன் தம்பி போடுறதுல தெரியறிய ஒரு அப்பாவி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டீல. இன்னையில இருந்து தனியா நான் போய் டக டக டகன்னு குதிரை வண்டி ஓட்ட போறியா? இருப்பா, எல்லா பிரிசிங்க நீயே முடிக்கிற, என்னைய முடிக்க விடு. போடா போக்கத்தவன. பின்னால வராத. போ போ போ. ஹலோ பிரதர், இன்னமே என்ன வேற மாதிரி ஆங்கிலதே பாப்பிய. இப்பவே இந்த பழனியை விட்டு கிளம்பி நான் முன்னேறி காட்டுறேன். இது செலன். என்ன ஓவரா பேசுற? என் வீட்டுக்காரரும் விவசாயினே. இப்ப சொன்னேன்னு வச்சுக்க, இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நாளைக்கே விளைய வச்சு கொடுத்துருவாரு, தெரியுமா? ஒய்யால ஒரே நாள்லயா? அப்ப அந்த அதிசய விவசாயி பேர் என்னம்மா? பழனி வேலை. கொழுந்தனாரே, நீங்க எங்க கத்திரிக்காய் போட்டு போமா. காய்கறி இல்லையோ? அப்படி போடுங்க. உங்க அண்ணன் என்ன கூட்டியார சொன்னாரா? அப்படியே சொல்லிட்டாலும் நான் அதுக்காக வரல. நீ சரி, பின்ன எதுக்கு? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அண்ணன் மேல ஒரு இது இருக்க மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு மேல ஒரு யார் அந்த பொண்ணு? அவ மெட்ராஸ்ல இருக்கா. அவளை பார்க்கணும், பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இத பாரு, ஆசையா இருந்தா உங்க அண்ணாரு மாதிரி அமுக்கடியா இருக்க கூடாது. சட்டனை பார்த்து டக்குன்னு பேசி முடிச்சிடணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்னப்பா பண்ணணும்? உச்சிக்கு வந்துருச்சுனே. டேய் முனுசாமி, என்னனே கிளவி இன்னைக்கு பிரியாணி பண்ணிருக்கடா. அடடடடடடா, சூப்பர் பிரியாணிடா. இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல. சமைச்ச கைக்கு மோதிரம் போடணும்டா. கூட வாழ போறவளுக்கு ஒரு கொலுசு வாங்கி தர வக்கல்ல, சாவ போற கிழவிக்கு மோதிரம் போட போறாராம்ல. நீ நல்லா வாங்கி கட்டிக்க போற சொல்லிட்டேன். வாங்கி கட்டிக்க போறேனா? புடவை வாங்கி வச்சிருக்கேன் மச்சான். மச்சான் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். ஏன் இப்படி எரிஞ்சு விடுற? என் சாப்பாடு மட்டும் வேணும், நான் வேணாமா? உன் சாப்பாடு யார் சாப்பிட்டா? அன்னைக்கு நீ சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிட்டல. என்னையா முடிக்கிற? இன்னைக்கு நீ சாப்பிட்ட பிரியாணி நான் செஞ்சதுதான். சூப்பரா இருக்குன்னு சொன்னல. தினைக்கும் விதவிதமா ஆக்கி போடுறியா? என்ன கட்டிக்கையா? அண்ணிய கட்டிக்கனே. நீதான் அன்னைக்கு நீ சொல்லி இவ்வளவு உஸ்மேத்தி விடுறியா? திரும்பி பரவாயில்ல. என்னடா தம்பி பாதி மீசிய காணோம்? மெட்ராஸ் போறப்ப கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னே. மெட்ராஸ் போறியா? அங்க ஒரு கொரியர் கம்பெனில டிரைவர் வேலைக்கு நம்ம சிதம்பரம் லெட்டர் தரனாரு. நல்லா இருக்கே. வேலை தேடி அவ்வளவு தூரம் போகணுமா? நான் அவனை அனுப்புவேன், அனுப்பாம இருப்பேன். நீ யாரு நடுவுல பேசுறது? அப்படி பாருங்க, ஒழுங்கா உள்ளூர்லயே வேலை தேடிக்க சொல்றதுதான் புத்திசாலித்தனம். வெளியூர்ல போய் வேலை செய்யறவங்க முட்டாளா? நீ என்ன டேய் தம்பி, நீ போய்ட்டு வா. இது உருப்படியான யோசனையா எனக்கு பல. ஏய், நீ யாரு நீ என்கிட்ட யோசனை சொல்றதுக்கு? நீ சொல்றதுக்காகவே அனுப்ப போறேன். தம்பி நீ போய்ட்டு வா, தைரியமா போய்ட்டு வா. போ, நான் பாத்துக்கிறேன். போ வரேனே. ஏய் தம்பி, பட்டணம் புது ஜனங்க, உன் கோவம் எல்லாம் பொட்டலம் கட்டி வச்சுட்டு பொறுப்பா நடந்துக்கப்பா. இந்த கை ஓங்குற வேலை எல்லாம் நம்ம ஊரோட விட்டு, புரிஞ்சுதா? புறப்படுறேனே. போயிட்டு என்ன பொங்குறீங்க? என்ன ரொம்ப பொங்குறீங்க? அழுவாச்சியா? சரியான ஒட்டுண்ணி. கொழுந்தனாரே, மெட்ராஸ் எப்ப போறீங்க? நாளைக்கு காலைல மெட்ராஸ்ல இருப்பேன். ஆட்டோண்ணே, சைதாப்பேட் போனோம். எவ்வளோண்ணே? 150 ரூபா ஆகும். ஓகேவா? என்ன 150 ரூபாவா? என்னண்ணா அநியாயமா சொல்றீங்க? அப்ப 4000 ரூபாய்க்கு போறியா? எதுக்கால பஸ் ஸ்டாப் இருக்கு தெரியுதா? தெரியுது. போய் நெல்லு, பஸ் வரும் ஏறி போ. தேங்க்ஸ்ண்ணே. டேய் எங்கடா காணோம்? ரெகுலரா இதே டைத்துக்கு தான் அவன் வசூலுக்கு வருவான். அதை பார்த்தானே ஸ்பாட் வச்சோம். கண்டிப்பா வந்துருவானே. அண்ணே, சைதாப்பேட்டை பஸ் எப்போ வரும்? இப்பதான் ஒரு பஸ் போச்சு, அடுத்த பஸ் கொஞ்ச நேரத்துல வரும். ஹலோ, இது சைதாப்பேட்டையா? கரெக்டான தகவல் தானே? சரி, நேரா வரேன். சார் சைதாப்பேட்டைக்கா போறீங்க? ஆமா. ஏன்? இல்ல, நானும் அங்கதான் போனோம். ஆட்டோக்காரன் அநியாயமா கேக்குறான். பஸ் வர லேட் ஆகுது, என்ன கொஞ்சம் அங்க இறக்கி விட்டுறீங்களா? ஏய் போடா. உன் பேர் என்ன? வெற்றி. வெற்றி? வெற்றி ஆண்டா, வெற்றி நமக்கு தானே. எந்த ஊரு? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. ஏறிக்கோ. மெட்ராஸ் ஊரு பெருக்கமா இருக்கும், மனுஷங்க மனசு இறுக்கமா இருக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா நீங்க கேட்டதுமே ஏத்திட்டீங்களே சார், உங்களுக்கு பெரிய மனசு. இந்த ஊர்ல கெட்டவங்க ஜாஸ்தி, பார்த்து பழகுன்னு எங்க அண்ணன் சொல்லி அமிச்சாரு. ஆனா வந்ததுமே பாருங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட பழக்கம் கிடைச்சிருக்கு. செழிப்பாவும் தெரியுது, வறுமையாவும் தெரியுது. நீங்களாம் என்ன வேலை பாக்குறீங்க? போட்டு தள்ளுறதுதான் பொழப்பு.
என்னங்க தமாஷ் பண்றீங்க? பஸ்ஸுக்காரு தான் ரோட்ல மக்காராங்க தள்ளுவாங்க, போட்டை எப்படி தள்ளுறது? என்ன படிச்சிருக்க தம்பி? 7th. எங்க அண்ணன் என்ன விட ஜாஸ்தி 8th. அவரை மாதிரி விவசாயம் பண்ண முடியாது, என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாது. நீ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. சைதாப்பேட்டை வந்துருச்சா? வரேன் சார். அண்ணே வந்துட்டானே.